இன்றைக்கி வந்து டே 5ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேத்தஜன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ்னா இன்டர்னல் பேத்தஜன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் அப்படின்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடு எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூழ்மையான தன்மையில் இருக்கணும். இதில் அட்லீஸ்ட் இன் கலந்த தன்மையில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கூழ், கம்பம், ரைஸு, வடித்த ரைஸு, அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஷேப்பில் தான் இருக்கணும். அந்த இன் கலந்த, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் கலந்த உணவாக இருக்கணும். ஏன்னா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் கலந்த உணவு, தண்ணீர் மிக்ஸ் ஆன உணவு இல்லாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடம்பு வேறு ஆப்ஷன் இல்லாமல் தானே அந்த தண்ணியை பாடி ஃப்ளூயிட்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த உணவு கூட மிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் உடம்புல இன் குறைய வாய்ப்பு இருக்குது. என்ன உள்ளே இருக்க லிக்விட் சப்ஸ்டன்சஸ் தானே உற்பத்தியாகி அதை சப்போர்ட் பண்ண சுச்சுவேஷன் எது இல்லையோ அதை உடம்பு உற்பத்தி செஞ்சு அதை அந்த அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சூடாக இருக்கணும். நம்ம வாயில் வச்சு இறங்கும் போது சூடாக இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது தான் உடம்பு உள்ளே வாங்கும்போது அந்த அந்த வெப்பத்தன்மை வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நம்ம டீ வந்து சூடாக சாப்பிட்றோம், ஏன் கோல்டாக சாப்பிடக்கூடாது? ஏன்னா நம்ம ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து சூடு கேட்கணும், எப்போ கூலிங் கேட்கணுன்றத ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோன்ஸ் வந்து அது டைரெக்டாக மூளைக்கு கம்யூனிகேட் ஆகி நமக்கு தூண்டுதல் பண்ணணும். நம்ம டீ சாப்பிடணும் சூடாக, நம்ம இல்லை நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் கூலிங்காக அப்படின்னு தோணும். அப்போ உடம்பு உங்களுக்கே சொல்லும் உணர்வு மூலமாக, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற உணவு காலை ஆகட்டும், மதியம், நைட் ஆகட்டும், நம்ம எடுக்கிற உணவு முக்கியமாக கொஞ்சம் சூடாக தான் சாப்பிட்ணும். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஸ்டொமக் வந்து சூடு கொஞ்சம் தேவை, சரிங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, நம்ம எடுக்கிற ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி, கொழுப்பு சம்மந்தமாக அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதை கரைக்கக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிற குவான்டிட்டி, அதாவது அளவு தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பைல் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு சார்ந்த விஷயங்களை சாப்பிட்றோமோ அவ்வளோக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பைல் ஜூஸ் சுரந்தாகணும். அவ்வளோக்குள்ள என்சைம்ஸ், அந்த ஃபேட்டி ஃபுட்டை உடைக்கிறதுக்கு அவ்வளோ என்சைம்ஸ் உடம்புல சுரந்தாகணும், ஸ்பிளிட் பேன்க்ரியாஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற அளவு கம்மியாக இருக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சொல்ல, யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு குண்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேட்டி சம்மந்தமாக கொழுப்பு சம்மந்த உணவுகளை குறைச்சிக்கணும், சரிங்களா? யார் யாரோ ஒல்லியாக இருக்காங்க அவங்க எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் பாடி இது, சரிங்களா? அடுத்தது என்விரான்மெண்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடம், நம்ம தங்கும் இடம், இது ரெண்டும் சேர்ந்து தான் என்விரான்மெண்ட், சரிங்களா? நம்ம வந்து ஒரு ஹீட் கண்டிஷனில் ஒரு வெல்டரோ இல்லை ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகிற கண்டிஷன்லேயே வேலை செய்கிறோம் வச்சுங்க. மிஷின் வந்து ஒரு 300 டிகிரியில் இருக்குது, மிஷின்கிட்ட வேலை செய்கிறாரு. இந்த மெட்டல் உருக்கிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 300 டிகிரி. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? ஹீட் அதிகமாக வந்து உடம்புல இருக்க ஸ்கின்னுக்கு அடியில் இருக்க நீர் திரவங்கள் வந்து பார்த்திங்கன்னா வற்றி போய் அவங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸு வரும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணும், ஸ்கின்னில் அடியில் இருக்க நீர் திரவங்கள் வற்றி போச்சுன்னா உடம்பு தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா நீர் திரவங்களை ஜென்ரேட் பண்ணும். அப்போ நம்ம வந்து கரெக்டான வாட்டர் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், நீர் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த டைமில் போய் நம்ம மட்டன் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டே இருக்கோம் கண்டினியூஸாக, எங்கேருந்து நீரை உற்பத்தி பண்ணோம் மட்டன் சிக்கனில்? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் நீர் அதிகமாக குடிக்கணும், தண்ணி அதிகமாக குடிக்கணும், கஞ்சி நிறையா சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடம்பு தாக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் வந்து உடம்புல ஸ்கின்னில் படும்போது என்ன பண்ணும், ஸ்கின்னு அந்த உஷ்ணத்தை தணிக்க, வெளியில் இருக்க உஷ்ணத்தை தணிக்க வேர்வை துவாரங்கள் மேலே வேர்வையை சுரந்து தண்ணி அந்த உஷ்ணத்தை கூட மிக்ஸ் ஆகி அந்த தண்ணியை எவாப்ரேட் பண்ண ட்ரை பண்ணும், சரிங்களா? அப்போ அவருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அடிக்கடி வேர்க்கிறவங்களுக்கு என்ன பண்ணும், உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நீர் சக்தி குறையும். எப்படி குறையும்? ஹார்ட்டு பிளட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், பிளட்டு, பாடி ஃப்ளூயிட்ஸு, ஒரிஜினல் மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பாடி ஃப்ளூயிட்ஸுன்றது பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மா என்ன பண்ணும், டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே போர்ஸ்குள்ளே போயிட்டு இவர் என்ன பண்ணால் வேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிளட்டில் இருக்க பாடி ஃப்ளூயிட்ஸ் தான் என்ன பண்ணும், அந்த
ஸ்வெட்டிங் போகிறதுக்கு நீர், அதாவது வந்து வேர்வைக்கு நீர் தேவை இல்லையா? அந்த நீர் வந்து பிளட்டில் இருக்க பிளாஸ்மா இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீரை வெளியே போகும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட் பிரச்சனை. ரெண்டாவது கோல்டு என்வரான்மெண்ட், எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்ட். எப்பயுமே கோல்டில் இருக்கார், ஏசியில் இருக்காருன்னா அவர் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 98 டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார், 18 டிகிரிக்குள்ளே இருப்பார், இல்லை 24 டிகிரியில் இருப்பார் ஏசியில். அப்போ உடம்பு என்ன பண்ணணும், அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் சீலேருந்து தான் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. அட்ரினல் கிளாண்டின் தான் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முக்கியமான பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லைன்னு நான் சொல்லலை, அதுவும் ஒரு பங்கு. சரிங்களா? அது ஒரு ஹார்மோன்ஸ் இருந்து அந்த ஹார்மோன் வந்து பிளட் ப்ரெஷர் உருவாக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் அஸ்பெக்டில் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ட்ரிபிள் வார்மர். அந்த ட்ரிபிள் வார்மருக்கே சக்தி கொடுக்குறது ஒரிஜினல் சீ தான். அப்போ டேரெக்டாக எசன்ஸ் வேஸ்ட் ஆகுது. அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது, ஏசியிலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்ன சார் பண்ணுறதுன்னா அடிக்கடி வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துட்டு போகணும். சரிங்களா? இல்லை ஏசியை வந்து 28 டிகிரிக்கு ஏற்றிட்டு போகணும், வச்சுக்கணும். ஃபேன் மட்டும் ஸ்பீட் வச்சுட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டுக்கு போகாதீங்க. அதுமாதிரி கோல்டு வெதரில் இருக்கவங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட முக்கியமாக பிரதானமாக எல்லா ஆர்கனும் இருக்கிறது ட்ரங்க் தான், மனிதனோட உடம்புல தான், கை காலில் கிடையாது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும், எனி டைம் இது ஒரு ஜெர்க்கின் வியர் பண்ணணும். ஏன்னா வெளியில் இருக்க எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர்னால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டேம்ப்னஸ் உருவாகும் உடம்புல. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம கால் தொடையில் அந்த பட்டாக்ஸ்லேருந்து கழுத்து வரலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கன்ஸ் இருக்குது. சரிங்களா? பிறப்புறுப்புலேருந்து அந்த மேலே வரலையும் அந்த ஏரியாலேருந்து. அப்போ ஜெர்க்கின் ஏன் யூஸ் பண்ணுறாங்க நார்த்துலலாம், கூலிங் டெம்பரேச்சரில் அந்த டெம்பரேச்சர் உடம்பு டெம்பரேச்சரை அது உள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறதுனால யுவன் சோர்ஸ் பாயிண்ட் சரி ஒரிஜினல் சீ வந்து வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் ஃபுட்டு தான் ப்ராப்ளம். அதனால் எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் உருவாகுது. சரிங்களா? என்விரான்மெண்ட் மூலமாக எக்ஸ்டர்னல் பேத்தஜன் உருவாகுது. சாப்பிட்ற உணவுனால இன்டர்னல் பேத்தஜன்ஸ் உருவாகுது. இன்டர்னல் பேத்தஜன்ஸ்னால் என்ன, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் பாக்டீரியா, ஃபங்கஸு இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ, ஹீட்டோ ஒரு 6 பேத்தஜன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த 6 பேத்தஜன்ஸும் ஆரம்பிக்கும் போது தன்னோட கேரக்டராக இருக்கும். விண்டாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம். ஆனால் அது முடியும் போது உடம்புல கழிவாக தான் முடியும். அந்த கழிவுக்கு பேர் ஃப்ளம். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து எக்ஸ்டர்னல். இன்டர்னல் பேத்தஜன்ஸ்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேத்தஜன். இது வந்து ஹார்மோனால் வர்ற பேத்தஜன்ஸ். இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் வந்து துக்கமான விஷயம் நடந்து போச்சுன்னு வச்சுங்க. அந்த துக்கமான விஷயத்துக்கு யாரோ ஒரு முக்கியமான க்ளோஸாக இருக்குங்க இறந்துட்டாங்க, அதை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். அடுத்து வாழ்க்கை என்னன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு அவர் போயிட்டாருன்னு ஒரு 6 மாதமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா துக்கத்திலே இருக்காங்க வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க உடம்புல வந்து கார்டிசல் ஹார்மோன்ஸ் வந்து நிறைய சுரக்கும். யார் வந்து நார்மல் லைஃப்லேருந்து சோகத்துலேயோ, துக்கத்துலேயோ, வெறுப்புலேயோ, இல்லை பொறாமையிலையோ, இல்லை அடுத்தவங்களை கெடுக்கணுன்ற எண்ணத்துலேயோ இருக்காங்கன்னோ, கோவத்தில் இருக்காங்களோ அடுத்தவங்க மேலே, அவங்க எல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம நார்மல் லைஃப்லேருந்து ஒரு விதமான எமோஷன்ஸ்குள்ளே போகும்போது உடம்பில் நல்லா சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸு தப்பான ஹார்மோன்ஸும் சுரக்கும். அதனால் முழுக்க பாதிக்கப்பட போகுது நம்ம யார் மேலே வேணால் கோவப்படலாம், பட் பாதிப்பு நமக்கு தான். ஏன்னா நம்ம உள் உணர்வு என்ன பண்ணுது, உள்ளே இருக்க உணர்வாகட்டும், உள்ளே இருக்க மனசாகட்டும், நடந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தப்பான ஹார்மோன்ஸை தூண்டிவிட்டு சுரந்துடுது. சரிங்களா? சரி, இந்த ஹார்மோன் சுரந்தால் அது கழிவாக வெளியேறணும்ல. சரிங்களா? சரி, ஒரு நாள் சுரக்கலாம், 2 நாள் சுரக்கலாம், 3 நாள் சுரக்கலாம். சுரந்தா என்ன பண்ணும், பிளட்டில் மிக்ஸ் ஆகும். பிளட் என்ன பண்ணும், அதை வந்து ஒன்று யூரினோ இல்லை மோஷன் மூலமாக வெளியேற்றிடும். இந்த மாதிரி ஒரு பர்சனை ஒரு 3 மாதம் 4 மாதம் அதே துக்கத்துலையோ, அதே சுகத்துலையோ, அதே வன்மத்திலையோ, பழிவாங்கும் வன்மத்திலையோ இருக்கும்போது அவர் சாப்பிடும்போது அதே நினைப்பில் இருக்கார், தூங்கும்போது அதே நினைப்பில் இருக்கார். அந்த மாதிரி தூங்கும்போது சாப்பிடும்போது சில ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கப்படணும். சுரந்தாதான் அந்த உணவு டைஜஷன் ஆகட்டும், இந்த டைஜஷன் ஆகட்டும், உணவு டைஜஷன் ஆகட்டும், தூங்கும்போது வந்து நிம்மதியாக தூக்கத்துக்காக ஹார்மோன்ஸ் சுரந்தாகணும். சில ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் போது அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அந்த டைமில் என்ன நடக்கணுமோ அதை விட்டுட்டு நம்ம ஒரு தப்பான விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க வேண்டிய ஹார்மோனை தடுத்து அந்த நார்மல் லைஃபை கெடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் உடம்புல கழிவுகளை அதிகமாக உற்பத்தி பண்ணி டெய்லியும் அந்த கழிவுகளை வெளியேற்றி சில டைமில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஆர்கன் வந்து
அந்த கழிவுகள் வெளியேற்றுறதை விட்டுடும். ஏன்னா அது பிளட்டில் அது நார்மலாகவே இருக்கிறது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுடும். விட்டுடுச்சுன்னா அந்த கழிவுகள் உள்ளே உட்காந்து கேன்சர், டியூமர், அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க சந்தேகப்படுறது, இந்த மாதிரி நிறையான தப்பான ஒரு உணர்வுகளை தூண்ட ஆரம்பிச்சிடும் அது கழிவுகளை தங்கி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். மென்டலி டிஸார்டருக்கு போயிடுவாங்க சில டைமில். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல கழிவுகள் தேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனி டைம் கோவப்படுறவங்களுக்கு என்ன பண்ணும், லிவரில் வந்து பார்த்திங்கன்னா லிவர் விண்டு இல்லை லிவர் யாங் ரைசிங் சொல்லுவாங்க, விண்டு உற்பத்தியினால். அது டிசிஎம் சொல்கிறது. ஆனால் உண்மையாலுமே அங்கே ஒரு ஹார்மோன்ஸ், தப்பான ஹார்மோன்ஸ் லிவரில் போய் சுரந்து அந்த தங்கிடுச்சு. அந்த லிவரை வேலை செய்ய விட மாட்டேங்குது, தப்பான வழியில் வேலை செய்ய விடுதுன்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நம்ம விட்ற மூச்சிலேருந்து நம்ம செய்கிற செயலில் கூட நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. என்ன நடக்கணும் விதி இருக்குது, அது நடக்கணும். அதுக்காக அதை அப்படி விட்டுறவும் முடியாது. நம்மளோட முயற்சி இருக்கணும். ஆனால் நம்மளை ஒருத்தவங்களை பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்கன்னா அந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பாதிக்குது அப்படின்னா அதை விட்டுடணும். ஒரு ஸ்டேஜ் ஒரு நாளைக்கு அதை பற்றியோ இல்லை ஒரு ஹாஃப் டேவோ ஒரு 2 மணி நேரம் திங்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடணும். ஏன்னா அவன் பண்ணுற தப்புக்கு அவன் கர்மம் அவனை பாதிப்பு உண்டாக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம போய் அவனை பழி வாங்குறதுனால நமக்கு தானே கஷ்டமே தவிர, நம்ம ஹார்மோன்ஸும் தப்பாக சொல்கிறது நம்மளோட வாழ்க்கையை தான் பாதிக்கும் தவிர, அவன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு அந்த கர்மம் அவன் கண்டிப்பாக அனுபவிப்பான். அவனுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, அந்த ரெஜிஸ்டரில் அவன் எழுதப்பட்டிருக்கு. அந்த ரெஜிஸ்டர்லாம் அவனுக்கு இருக்க நல்ல டைம் முடிஞ்சிட்டு பேட் டைம் வரும்போது அனுபவிப்பான். நம்ம லைஃப்பை அதெல்லாம் கடந்து நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அப்படி வாழ ஆரம்பித்தாதான் நம்மளோட ஹார்மோன்ஸ் நல்லபடியாக சுரக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தப்பான ஆங்கிளில் திங்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புல பேட் ஹார்மோன்ஸ் சுரக்குது. இதுதான் சப்ஜெக்ட். சரிங்களா? சரி, துக்கப்படுறவங்களுக்குலாம் ஏதோ ஒரு துக்கமான சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த துக்கத்தை விட்டு வெளியே வரணும். அது வந்து நாட்களுக்கு துக்கமானதை யோசிச்சு அவங்க உடம்புல வந்து தேவையில்லாத ஃப்ளம் உருவானதுக்கப்புறம் அவங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் டைரெக்டாக பாதிக்கப்படுது. இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை பாதிச்சுன்னா என்ன ஆகும், அந்த ரிலேட்டடான பிரச்சனை. சப்போஸ் லங்ஸை பாதிச்சுன்னா லங்ஸ் மூச்சு ட்ரபுள் வரும். லங்ஸ் பாதிச்சு ஆக்சிஜன் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுக்காது வெளியிலேருந்து, இருக்க ஏர்லேருந்து. அப்போ இதனால் என்ன பண்ணுவாங்க, ப்ரீத்திங் ட்ரபுள்குள்ளே இதாகுவாங்க. அவங்க மோஷன் வந்து பார்த்திங்கன்னா லங்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் ஆர்கன் பேர். லங்கில் பிரச்சனை இருக்குங்க, கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டுலா வரும். ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனோட ஃபங்க்ஷனை டைரெக்டாக அது பாதிக்குது அந்த ஃப்ளம். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். 6 பேத்தஜன்ஸ் ஆர் ஒரிஜினலி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 6 பேத்தஜனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 6 பேத்தஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயோ உற்பத்தி ஆகும், வெளியிலேருந்து உற்பத்தி ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த 6 பேத்தஜன் என்னென்ன, விண்டு, ட்ரைனஸ், டேம்ப்பு, கோல்டு, ஹீட் அண்ட் சம்மர் ஹீட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக உற்பத்தி ஆகுது, எக்ஸ்டர்னலாக உற்பத்தி ஆகுதுன்றாங்க. சரி, இந்த 6 பேத்தஜன் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது எக்ஸ்டர்னலாக? ஃபுட்டு, என்வரான்மெண்ட்லேருந்து. இன்டர்னலாக எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? அன்பேலன்ஸ்டு எமோஷன், இர்ரெகுலர் ஹேபிட்ஸு சச்சஸ் டயட்டு, ஒர்க்கு, ஸ்லீப்பு. சரிங்களா? நம்ம தப்பான டைமில் ஒர்க் பண்ணுறது, தூங்காமல் வேலை செய்கிறது. இந்த தூக்கன்றது எவ்வளோ முக்கியன்றது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நைட்டு 10லேருந்து 4 மணி வரை யாரெல்லாம் டீப் ஸ்லீப் இல்லையோ அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்ஜாயே பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷுவராக அவங்க உடம்புல நோய்கள் 200% வரும். எதனாலனா, நீங்கள் டீப் ஸ்லீப் போகும்போது தான் நம்ம பிளட்டு உடம்பு ஃபுல்லாக இருக்க பிளட்டை லிவர் தூங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் தூங்கிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அசைவுகள் நின்னதுக்கப்புறம் பிளட்டு என்ன பண்ணும், லிவர் என்ன பண்ணும், பிளட்டை அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி தான் கிட்ட ரெடியாக சுரந்த ஹார்மோன்ஸு ப்ளஸ்ஸு அடுத்தது ஸ்டோர் பண்ணி வச்ச குளுக்கோஸ், அதேமாதிரி வந்து கிட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சி டைரெக்டாக பிளட்டில் மிக்ஸ் பண்ணுதுன்றதோட ஆஸ் பர் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக வெஸ்டர்னில் லிவர்கிட்ட கொடுத்து லிவர்லேருந்து அது மிக்ஸ் பண்ணி விடுது. அப்போ ஒரிஜினல் சி எசன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிவர் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இந்த லிவர் என்ன பண்ணும், இதை வாங்கினதை பிளட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்பை ஃபுல்லாக கொடுத்து ரிப்பேரிங் ஒர்க்கை பண்ணணும். நம்ம நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்களுக்கு ப்ராப்பராக நியூட்ரிஷன் இது கிடச்சிருக்காது. அதேமாரி வந்து தப்பான ஹார்மோன்ஸ் சுரந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு, அதெல்லாம் வந்து
கழிவாக வெளியேற்றிட்டு செல்களுக்கு ப்ராப்பராக ஃபீட் பண்ணி அதுக்கு வந்து உணவை கொடுத்து அந்த செல்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டீப் ஸ்லீப் ரொம்ப 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 முக்கியம் பிரதானமாக. இந்த டைமில் யாரெல்லாம் கண் முழிச்சு 10 மணி ஆயிடுச்சுனாலே போயிடணும் பெட்டுக்கு. மொபைல் பார்க்கக்கூடாது, எதுவும் பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் அந்த டைமில் இது பண்ணலையோ அவங்க நாளடைவில் ஃபஸ்ட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுற மேஜர் இஷ்யூ என்ன தெரியுமா? இன்சோம்னியான்ற பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ப்ராப்பராக அவங்க 10 மணிக்கு தூங்குற பழக்கமே இருந்திருக்காது. நாளடைவில் அவங்க என்ன பண்ணுவாங்க? பிளட் டிஃபிஷியன்சி ஏற்படும். ஏன்னா அந்த பிளட்டில் மிக்ஸ் ஆகி அந்த பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இது பண்ணணும். ஸோ அந்த விஷயம் ஆக்டிவிட்டியே நடக்காது. 12 மணிக்கு தூங்குறவங்க, 1 மணிக்கு தூங்குறவங்க இதேமாரி என்ன பண்ணுவோம், அது டைரெக்டாக அடுத்த ஆர்கனை பாதிக்கும். எந்த ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபிஷியன்சி கண்டிஷனில் இருக்கோ அந்த ஆர்கன் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும். ஏன்னா இவங்க வந்து ப்ராப்பராக தூங்குறது இல்லை. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி ப்ராப்பராக குளுக்கோஸ் கொடுத்தோன்னா அவர் ரெடி ஆயிடுறார். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அந்த உடம்புக்கு ரெஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ரெஸ்ட்டுன்னா எல்லா செல்களுக்கும் ரெஸ்ட்டு தேவை. உடம்புக்கு மட்டும் மூளைக்கு மட்டும் இல்லை, எல்லா செல்களுக்கும் ரெஸ்ட்டுன்னு தேவை. அந்த ரெஸ்ட் கண்டிஷன், நோ ஆக்டிவிட்டி கண்டிஷனில் தான் ரிப்பேரிங் ஒர்க்கை பண்ண முடியும். ஒரு ஷெட்டில் போய் ஒரு கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த காரை நிப்பாட்டி தான் நம்ம வந்து ரிப்பேர் ஒர்க் பண்ண முடியும். ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த காருக்கு. நோ மூமெண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த டைமில் தான் அந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேரிங் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி உடம்புகளுக்கும் செல்களுக்கும் ஒரு ரிப்பேரிங் ஒர்க் டைம்ன்றது 10 to 4 டீப் ஸ்லீப்புக்கு போயிடணும். ஹார்ட்டு தவிர மற்ற எல்லா ஆர்கன்ஸும் தன்னோட டெய்லி ஒர்க்லேருந்து 100% ஒரு 30% ஒர்க்கு தான் அந்த டைம் நடக்கும். தன்னிச்சே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். அந்த டைமில் மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்ட்டுக்கு போயிடணும். போனால் தான் செல் ரிப்பேரிங் ஒர்க் நடக்கும். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஏகப்பட்ட பேர் 80% ஆஃப் பீப்புள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தூங்குற ஹேபிட் வச்சுருக்காங்க. டீப்பஸ்ட் ஸ்லீப்பில் இருக்கிற டைம் அது 12 மணின்றது. 10லேருந்து 10:30க்குள்ளே ஆல்ஃபா ஸ்டேட் பீட்டா ஸ்டேட் சொல்கிறாங்களா, அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு டீப்பஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிடணும் 12 மணிக்கு. இந்த 11-11:30லேருந்து கேல்பிளாடர்லேருந்து லிவர் டைம் வந்து ரொம்ப 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 முக்கியமான டைம். அந்த டைமில் கேல்பர் மெரின் என்ன பண்ணுன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம்மில் டீப் தியரியில் சொல்லப்பட்ட விஷயம், ரத்தத்தை கலெக்ட் பண்ணுங்கன்னா அது லிவர்கிட்ட கொடுக்குற வேலை அந்த இடத்துல நடக்கும். அந்த டைமில் யாருமே வந்து தூங்குறது இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லணும். ஸோ இர்ரெகுலர் ஸ்லீப் பீரியட்ஸ் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் யார் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா தூங்குறாங்களோ அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஹீல் ஆகிடும். ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுக்குறாங்க உடம்புக்கு. ஹீலிங் நடக்கும். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கொடுத்துட்டு சில ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹீலாகும். சரிங்களா? அப் டு 40 to 45 ஏஜ் நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஹீலிங் பவர் உடம்புக்கு இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் சி வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ஒரிஜினல் சி குறைய 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 அவங்களுக்கு ஹீலிங் பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரிஜினல் சி நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சீயே ரெப்ளனிஷ் பண்ணுறது யார்? பிளட்டு தான். எசன்ஸே திருப்பி அதை காலியானதை திருப்பி பண்ணுறதுக்கு ஃபில் பண்ணுறது யாருன்னா பிளட்டு தான். அப்போ பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா லிவரில் வந்து தேவையான நியூட்ரிஷன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு கிட்னி ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே அந்த இடத்துல தேவையான சத்தை கொடுத்து ஒரிஜினல் சீ ஹெல்ப் பண்ணணும் உற்பத்தி ஆகிறதுக்கு. ஸோ ஸ்லீப்பிங் இஸ் ரொம்ப ரொம்ப இது ஹீலிங் டைம். ஸ்லீப்பிங் டைம், ஹீலிங் டைம். ஸ்லீப்பிங் டைம், ரிப்பேரிங் டைம். ஸ்லீப்பிங் டைம், மெயின்டெனன்ஸ் டைம். ஸ்லீப்பிங் டைம், ரெஃப்ரெஷிங் டைம். ஸ்லீப்பிங் டைம், நரிஷிங் டைம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல என்விரான்மெண்ட்லால் பாதிக்கப்படுற எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸு, அது விண்ட் ஆகட்டும், ஹீட் ஆகட்டும், ஸ்கின்னுக்கும் மசில்ஸுக்கும் நடுவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபேஷியான்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃபேஷியான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசை மாதிரி வச்சுங்களேன் ஃபேஷியான்றது. அந்த பசை என்ன பண்ணுன்னா திக்கான பாடி ஃப்ளூயிட்ஸால் உருவானது அந்த ஃபேஷியா. அந்த பசை வெளியிலேருந்து வர எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் பாக்டீரியா ஃபங்கையை அந்த பசையை தாண்டி உள்ளே விடாது. ஸோ அதுக்கு தான் ஆண்டவன் அப்படி படைச்சிருக்கான் அந்த ஃபேஷியான்ற ஒரு விஷயத்தை. அப்போ அந்த இடத்துல ஒரு வெப்பம் உண்டாகிட்டே இருக்கும்.
வெளியில வர எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் அந்த அந்த பசை மூலமா போகும்போது, அந்த பசையில ஹீட் உற்பத்தி பண்ணி, அந்த பேத்தஜன கில் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் பேத்தஜன்ஸ் இதே டிஃபென்சிச்சி. இந்த டிஃபென்சிச்சின்றது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்டு வெப்பம் சொல்றோம். இந்த டிஃபென்சிவ் என்ன பண்ணும்? ஸ்கின்னுக்கு மசில்ஸ்க்கு நடுவுல ஓடிட்டு இருக்குன்னு சொன்னோம். சரிங்களா? இதே டிஃபென்சிச்சி ஸ்கின் மசில் இல்லாம இன்டர்னல் ஆர்கன்ஸ்லயும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆர்கன் மேலயும் பெரிட்டோனியம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆர்கன் மேலே ஃபேஷியான்ற ஒரு விஷயம், பாடி ஃப்ளூயிட்ஸ்ன்ற ஒரு திக்கான பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவரேஜ் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கும். அந்த இடத்துல டிஃபென்சிட்டி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இன்டர்னலாக உருவாகிற பேத்தஜன் அந்த ஆர்கனை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு. சரிங்களா? இந்த எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு லங்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த இன்டர்னல் பேத்தஜன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுற கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா கிட்னி கிட்ட இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாங் ஆர்கனு, ஸ்கின்னு, சூப்பர்ஃபிஷியல் பிளட்டு வெசல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்டர்னல் பேத்தஜன் ட்ராவல் ஆகி அந்த இடத்துல தங்கிடும். சரிங்களா? இது இன்டர்னல் பேத்தஜன் எங்கன்னா இன் ஆர்கன்ஸ்குள்ளே காலில் இருக்க தசை நார்கள், அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்க பிளட் வெசல்ஸ் போன்லேருந்து இந்த இன்டர்னல் பேத்தஜன் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இது உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகுறது, இது உடம்புக்கு வெளியில் உற்பத்தி ஆகுறது. லாங் ஸ்டாண்டிங் எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் வெளியில் ரொம்ப நாளாக இருக்க தங்கி ஸ்கின்னு அந்த இதுக்குள்ளே தங்கியிருக்க ஃபேஷியலில் தங்கிட்டு இருக்க இந்த எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் ஒரு நாளைக்கு என்ன பண்ணும்? பெனிட்ரேட் பண்ணி பிளட் வெசல்ஸ் கிட்ட போயிடும். அப்போ பிளட்டில் கலந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகி உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் கிட்ட போயிடும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் இருக்க இன்டர்னல் பேத்தஜன்ஸ் ஆர்கனுக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பிளட்லேருந்து ஸ்கின்னுக்கு வெளியில் போயிடும். ஸ்கின்னுக்கு போயிட்டு வெளியில் வந்து ஸ்கின் ப்ராப்ளமாக வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பேத்தஜன், இன்டர்னல் பேத்தஜன்ஸ். சரி, இந்த 6 பேத்தஜன்ஸ்னால் என்ன? டேம்ப்னஸ்ஸு, கோல்டு, ஃப்ளம்லே வந்து கோல்டு அண்ட் ட்ரை ஃப்ளம். சரிங்களா? இது வந்து இன் டைப்புன்னு சொல்கிறாங்க, இன் டைப் பேத்தஜன்ஸ் சொல்கிறாங்க. ஹீட்டு, சம்மர் ஹீட்டு, விண்ட் அண்ட் ட்ரைனஸ்ஸு. ஹீட் அண்ட் ட்ரை ஃப்ளம் வந்து பார்த்திங்கன்னா யாங் டைப்புன்னு சொல்கிறாங்க, யாங் டைப் பேத்தஜன் சொல்கிறாங்க. சரி, இந்த பேத்தஜன்ஸ்னால் என்ன? பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆக்சிஜன் மூலமாகவோ ஃபுட்டு மூலமாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ். சரிங்களா? உள்ளே உருவாகக்கூடிய ஃப்ளம், உள்ளே உருவாகக்கூடிய கழிவு, அது வந்து இன்டர்னல் பேத்தஜன் சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன வடிவத்தில் இருக்கும்? சளி வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? அது வந்து எய்தர் ஹீட்டாகவும் இருக்கலாம், இல்லை வெப்பம் இல்லாத ஒரு சளியாக இருக்கலாம், வெப்பம் மிகுந்த சளியாக இருக்கலாம், இல்லை குழகுழப்பு தன்மை உள்ள டேம்ப்னஸ் உள்ள சளியாக இருக்கலாம். சரிங்களா? சரி, இதை வந்து எதிர்த்து போராட வேண்டியது நம்மளோட டிஃபென்சிச்சி அண்டு ஒரிஜினல் சி தான். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பேத்தஜன்ஸாக பார்க்கலாம். விண்டு பேத்தஜன். விண்டு பேத்தஜன்னா என்ன? வாயு, காற்று. இது எப்படி வந்து என்ன டைப்பில் இருக்குது? யாங் டைப்பில், மூவிங் டைப். யாங்னா மூவிங் டைப் அண்ட் கண்ட்ரோலிங் சொல்லியிருக்கேன். மூவிங், கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷனை பாதிக்கக்கூடியது யாங். சரிங்களா? சரி, இது என்ன பண்ணும்? பிளட்டையும் எண்ணியும் போய் சேதப்படுத்தும். என்ன சேதப்படுத்தும்? பிளட்டு கூட போய் மிக்ஸ் ஆகிடும். விண்டுன்றது என்னது? விண்டுன்றது காற்று மூலமாக என்ன ஒரு பாக்டீரியா ஃபங்கை வரும். அப்போ அது பிளட்டில் மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளத்தை உருவாக்கும். இல்லை தேவையில்லாமல் ஆர்கனில் போயிட்டு தேவையில்லாத ஏதாவது ட்ரபிள் கொடுக்கும். சரிங்களா? ஆர்கனில் போயிட்டு விண்டுன்றது அதோட விண்டு கேரக்டர்னா யாங்குன்னு சொல்லியிருக்கோம். யாங்னா வந்து ஒரு இடத்துல நிற்காது, அது ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு ட்ராவல் ஆகும். அப்போ வந்து பிளட்டில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சடனாக காமிக்கும், சடனாக அக்ரேட் ஆகும், சடனாக கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து விண்டு வந்து காற்றுக்கு அந்த இது இருக்குது. எல்லா பேத்தஜனும் ஈஸியாக எது மூலமாக வருதுன்னா காற்று மூலமாக தான் வருது, காற்று அந்த தண்ணி மூலமாக தான் வருது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்க்கலாம். சடனாக வந்து பார்த்திங்கன்னா பாடிக்குள்ளே ஏதோ ஒரு சிம்டம்ஸை காமிச்சிட்டு மறைஞ்சிரும். சரிங்களா? சேஞ்ச் ரேப்பிட்லி. அதே சிம்டம் திடீர்னு வலிக்கும், திடீர்னு சுருக்குன்னு குத்தும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து விண்டோட இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருந்தால் அது வேறு பேத்தஜன். வந்துட்டு உடனே மறைஞ்சிரும். இப்போ தூங்கிட்டே இருப்பேன், திடீர்னு கழுத்துக்கிட்ட ஏதோ சுருணும். சரிங்களா? அது விந்து பேத்தஜன். இப்படி திரும்பும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்போகான்ட்ரியம் ரீஜியில் வந்து ஒரு பிடிச்சிட்டு அப்படியே டக்குன்னு ரிலீஸ் ஆகும், அது விண்டு பேத்தஜன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு உடனே மறையக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா விண்டு பேத்தஜன் இருக்குது. அக்ரிவேட் அதை வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு திடீர்னு மூவ்மெண்ட் ஆகும்போது ஒரு வலி வந்துட்டு போகும், அது வந்து விண்டு பேத்தஜன். சரிங்களா? இது ஒன்று. இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டு பேத்தஜன் 4 இடவில் இருக்கும்போது டக்குன்னு உடம்புல ஏதோ ஒரு இடத்துல வந்து குறைஞ்சி அந்த இடத்துல ஒரு விண்டை உருவாக்கி விட்டுரும். அந்த விண்டு வந்து பார்த்திங்கன்னா அது காற்று வந்த இடத்துல அந்த மூமெண்ட்டில் இருக்கிறது கை கடன்னு ஆடுறது, கால் வந்து உதறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்டர்னலாக உருவாக்கின இன்டர்னல் விண்டு பேத்தஜனால் வர்றது. சரிங்களா?
அப்நார்மல் சென்ஸ் இது வந்து மேஜராக அஃபெக்ட் பண்ணுறது யாருன்னா லங்கி லிவரிங் தான். அதுக்கப்புறம் ஸ்கின் அண்ட் சினியூஸ். லங்கோட வெளிப்படுத்தும் உணவு இது வெளிப்படுத்தும் ஆர்கன், அது லங்கோட வெளிப்படுத்தும் பொருள் எதுனா ஸ்கின்னு உடம்புல. லிவர் வந்து எங்கே வெளிப்படுத்துனா சினியூஸில் வெளிப்படுத்தும். ஸோ விண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸ்டர்னல் விண்டு, இன்டர்னல் விண்டு. எக்ஸ்டர்னல் விண்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விண்டு இருக்கும்போது அவங்களுக்கு வெளியில் இருந்த காற்றை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி விண்டு வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு, எங்கே விஷயத்துலேயே ஃபேஷியலாக சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி அலர்ஜிஸ், ஏதாவது ஒரு அலர்ஜி வரும் விண்டு. ஏன்னா பாக்டீரியா ஃபங்கை வந்து ஸ்கின்னில் உட்காந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புண்ணு மாதிரியோ இல்லை ஒரு சொறி மாதிரியோ இல்லை அரிப்பு மாதிரியோ உருவாக்குறது அந்த அலர்ஜி. சரிங்களா? தும்பிக்கிட்டே இருப்பாங்க, விண்டு இருந்தால் தும்பிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ரன்னிங் நோஸ், ஓகேங்களா? ஒயிட் கலர் ரன்னிங் நோஸ் வந்தால் அது வந்து விண்டு பேத்தஜன். ஃபீவர் இருக்கும். இந்த ஃபீவர்ன்றது என்ன, இந்த இடத்துல ஏன் ஃபீவரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பு ஏதோ ஒரு விஷயம் உடம்புக்குள்ளே இருக்குன்னா அது அந்த அந்த விஷயத்த வெளியே தள்ளுறதுக்கு 2 விஷயம் பண்ணும். ஒன்று வாய் வழியாக வாமிட்டிங், இல்லை மோஷன் வழியாக வெளியே போகும், இல்லை மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஃபீவர். ஸ்டொமக்கில் இருந்தால் வாய் வழியாக தள்ளிடும், இல்லை டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ளே இருந்தால் ஒன்று மேல் வழியாக தள்ளிடும், இல்லை கீழ் வழியாக தள்ளிடும். சரி, பிளட்டில் இருக்குது, இல்லை பாடி பிளட்லேயோ பாடிக்குள்ளேயே இருக்குது, இல்லை ஸ்கின்னு கடியில் இருக்குது. அது எப்படி தள்ளும்னா, எப்படி அதை கில் பண்ணும். அது எப்படி கில் பண்ணுன்னா, ஒன்று அது வெளியே தள்ள முடியாது, அதை கில் தான் பண்ண முடியும். எப்படின்னா உடம்பு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி. இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, பஸ்ஸில் போயிட்டுருக்காரு, விண்டோ பக்கத்தில் போயிட்டுருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா மழை காலமாக இருக்குது, கையை வந்து பஸ்ஸுக்கு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு கை வச்சுட்டு போயிட்டுருக்காரு. இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து விண்டோவில் இருக்கிறதுனால வெளியிலேருந்து காற்று அடிச்சிட்டு, காற்றுல ஏதோ ஒரு ஃபங்கையோ பாக்டீரியோ வந்து கையில் உட்காந்துருது. உட்காந்துட்டு அந்த என்ன பண்ணுது, அது ஊடுருவி ஃபேஷியலில் போய் உட்காந்துருச்சு. சரிங்களா? இப்போ பாடி வந்து உணர்ந்துருச்சு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேஷியாவில் இருக்க நரம்பு, ஃபேஷியா சைடில் இருக்க ஸ்கின்னில் இருக்க நரம்பு ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஏதோ அப்நார்மலிட்டிஸ் இருக்குன்னு பிரெயினுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுச்சு. பிரெயின் என்ன பண்ணுது, உடம்பு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஷியா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுது. ஃபேஷியா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது 98 டிகிரியில் அந்த பாக்டீரியா ஃபங்கை கில் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த ஹீட்டில் அந்த இடத்துல கில் ஆகிடுச்சின்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணி உடம்பு டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீவர் அடிக்குதுன்னு டக்குன்னு போய் ஒரு டோலோ 650 ஒரு பேராசிட்டமால் வாங்கி போட்டுருவோம். பேராசிட்டமால் உள்ளே போய் என்ன பண்ணும், பாடி டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு விதமான கெமிக்கல்ஸை உள்ளே சுரந்து உடம்புக்கு பிரெயினுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம், ப்ளீஸ் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணு அப்படின்றத போட்டு ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? இவன் என்ன பண்ணோம், மாத்திரை போட்டு அந்த மாத்திரையோட எஃபெக்ட் ஒரு 6 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 6 ஹவர்ஸ் இல்லைன்னு பாடி டெம்பரேச்சர் குறைச்சிடும். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் பேத்தஜன் என்ன பண்ணும், ஃபேஷியாலேருந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ளே வர ட்ரை பண்ணும். உள்ளே வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பிளட் லெவலில் உங்களுக்கு மறுபடியும் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் பேத்தஜன் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணி பிளட்டில் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கொன்னுடுச்சின்னு சொல்கிற வழியும், கொன்னுடுச்சின்னு அது பாடி உணர வழியும் அந்த டெம்பரேச்சரை விடாது. அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸில் வச்சுருக்கும். இப்போ இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னா, உடம்புல பிளட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது, சாரி ஹீட்டு, பாடி ஹீட் டெம்பரேச்சர், பிளட்டுன்ற பாருங்க, பிளட் ஆர் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது உடம்புல நீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டில் வத்த ஆரம்பிச்சிடும். அப்போ டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. அதனால தான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் மெடிசனில் ட்ரிப்ஸ் போடுறாங்க வெயினில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாயில் வெயினில் வந்து ட்ரிப்ஸ் போடுறாங்க. அந்த பாடி ஃப்ளூயிட்ஸு அதை மெயின்டைன் பண்ணி தான் ட்ரிப்ஸ் போடுறாங்க. சரிங்களா? அப்போ அது வழியாக ஆன்டிபயோட்டிக்கை வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு அந்த பிளட் சர்க்குலேஷனில் இருக்க ஏதாவது ஒன்று கிருமியோ இல்லை வைரஸ் வந்தால் அதை கில் பண்ணுறதுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யுது. சரிங்களா? ரூட் காசு நம்ம ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபீவர் நடக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சரில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, கனெக்டிங் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஹீட்டை வெளியேற்றக்கூடிய பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது. லியோ கனெக்டிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணால் யுவான் சோர்ஸ் பாயிண்ட்டை சேர்த்து யூஸ் பண்ணணும். கெஸ்ட் ஹோஸ்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதையும் உடம்புல இருக்க டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு LI11 அந்த மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. SP10 அந்த மாதிரி பிளட் ஹீட்டை குறைக்கிறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. LI4
இப்போ நமக்கு வந்து இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பல்ஸில் போயிட்டு பல்ஸில் இப்படி கை வைக்கணும். கை வச்சு லங்கில் பார்க்கணும். லங்கில் ஃப்ளோட்டிங் பல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுதுன்னா, அப்போ எக்ஸ்டர்னல் விண்டு மூலமாக ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத உணரணும். எக்ஸ்டர்னல் விண்டு மூலமாக அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அதே பேத்தஜன் பிளட்டுக்குள்ளே ஏறிடுச்சு அப்படின்னா, எந்த ஆர்கனில் அந்த ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து நாளடைவில் ரொம்ப அதிகமாக ஃபீவர் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா, அது எந்த ஆர்கனில் ஃப்ளோட்டிங் பல்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஃப்ளோட்டிங் பல்ஸ்ன்றது ஒரு விண்டு பேத்தஜனோட அறிகுறி. அப்போ விண்டை நோக்கி எதிர்த்து போராடுது. அது எந்த ஆர்கன்? லங்கு போராடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் போராடும். அப்புறம் லிவர் போராடும். ஏன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் லிவரில் கூட அந்த பேத்தஜன்ஸ் வந்து உட்காரும். சரிங்களா? எப்படியே கில் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்துச்சு. அது என்ன ஃபீவர்னு ஐடென்டிஃபை பண்ணல. அது வந்து டெங்குவா டைஃபாய்டாக எங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. 21 days ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபீவர் வருது, அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. ஃபீவர் குறையுது, மறுபடியும் ஃபீவர் வந்துடுது நைட் ஆனால். அதுவும் நைட்டில் தான் ஃபீவர் வருது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையிலேருந்து அக்குலேருந்து உள்ளங்கை வரலையும் ஃபீவர் கொதிக்குது. சரிங்களா? எங்கள் வீட்டில் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு அக்குபஞ்சரை இது பண்ணல, ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணல. பட் இவங்க போயிட்டு அட்மிட் பண்ணி நானும் பார்த்துட்ருக்கேன். சரி, கடைசி என் வழியில் ஒரு நிமிஷம் விடுமா அப்படின்றது நான் கேட்டு அதுக்கப்புறம் நீடில் பண்ண ஆரம்பித்தேன் வீட்டுக்கிட்டுன்னு வந்து. அந்த டைமில் தான் நான் ஃபீல் பண்ணேன்னா, எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு வரலையும் போய் பெரிகார்டியம் வரலையும் உட்காந்துருச்சு. பல்ஸில் வச்சு பார்க்குறேன். எங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த பல்ஸு ஃப்ளோட்டிங்கில் இருக்குது அப்படின்றது ரேப்பிடாக எங்கே துடிக்குது. சார் ஃப்ளோட்டிங்கிறது ஒரு வந்து அது என்னன்னு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிங்க. பல்ஸில் ரேப்பிடாக நல்ல வேகமாக கையில் அந்த விரலில் அழுத்தம் தெரியுது. அதுதான் ஃப்ளோட்டிங் பல்ஸ். ஸோ எந்த இதில் பார்த்தீங்கன்னா பெரிகார்டியமில் தெரியுது. சரி, நான் என்ன பண்ணேன், இது பெரிகார்டியம்னா என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய 2-3 புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணும்போது தெரிஞ்சுது, எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் ஆர் இன்டர்னல் பேத்தஜன்ஸு பெரிகார்டியமோட அதை ஹார்ட்டு மேலே போயிட்டு அந்த பெரிகார்டியம்ன்றது ஒரு லேயர், அந்த லேயரில் போய் உட்காரும்போது பெரிகார்டியம் ரியாக்ட் பண்ணுது. உடம்போட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுது கரெக்டாக நைட் டைமில். அப்போ பெரிகார்டியம் நான் என்ன ஃபஸ்ட்டு தேடும்போது நைட் ஃபீவர் எங்கே இருக்குன்னு தேடினேன். தேடும்போது தான் தெரிஞ்சுது பெரிகார்டியமில் ப்ராப்ளம் இருக்குன்னு நைட் ஃபீவர் வரும். சரி, அது ஏன் வந்து கைகளில் மட்டும் ஹீட் அதிகமாகுது, அக்குலேருந்து கைகளில் மட்டும் ஹீட் ஏன் அதிகமாகுது அப்படின்றத தேடும்போது தெரிஞ்சுது, பெரிகார்டியமில் ப்ராப்ளம் ஆகிறவங்களுக்கு ஹீட் ஜென்ரேஷன் அக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகி கைகள் வழி போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த இடம் மட்டும் கொதிக்குது, இந்த இடம் மட்டும் வந்து 103 இருக்குது. மற்ற இடங்கள் காலெல்லாம் பார்த்தா 98, 99 இருக்குது, 99 அது 100 இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இது ஃபீவரை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். நிறைய கேசஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, ஃப்ளோட்டிங் பல்ஸ் எங்கே தெரியுதோ அந்த ஆர்கனில் தான் பேத்தஜன் உட்காந்துருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம கைகளில் இந்த சைடு 3 இந்த சைடு 3 வந்து பல்ஸ் இருக்குது. இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பல்ஸ் தெரியுதோ அந்த ஆர்கனோ லியோ கனெக்டிங் பாயிண்ட் அதோட சொந்த துணை உறுப்பான யுவான் சோர்ஸ் பாயிண்ட்டை போட்டுட்டு அப்புறம் பாடி டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸை வெளியேற்றிடலாம். லியோ கனெக்டிங் பாயிண்ட்டை செடேட் பண்ணணும், யுவான் சோர்ஸ் பாயிண்ட்டை 25 பண்ணணும். இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஜென்ரல், நான் இந்த ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன், இதை பற்றி டீலாக போகலாம். ஃபீவர்ன்ற ஒரு விஷயம் இதுதான். சரிங்களா? இன்டர்னல் ஆர்கனில் ஃபீவர் வரும்போது இன்டர்னல் ஆர்கனில் போயிட்டு எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் உட்காந்துருச்சு அர்த்தம். அது இன்டர்னல் ஆர்கனாக இருக்கலாம். இன்டர்னல் ஆர்கனில் இருந்தால் மட்டும்தான் ஃபீவர் வரணும் அவசியம் இல்லை. நம்ம ஸ்கின்னே பிரிச்சிட்டோன்னா ஸ்கின்னு, அதுக்கடியில் வந்து ஃபேஷியா, அதுக்கடியில் மசில்ஸு, அதுக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸு, அதுக்கடியில் போன். சப்போஸ் பேத்தஜன் வந்து கால்களில் பிளட் வெசல்ஸ் கிட்ட போய் உட்காந்துருச்சுனாலும் அதுவும் இன்டர்னல் ஆர்கன் தான். அப்போ பிரிச்சுக்கணும், மசில்ஸு கீழே இன்டர்னல் ஆர்கன், மசில்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல், இன்டர்னல் எக்ஸ்டர்னல். அப்போ அங்கே ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபீவர் அடிக்கும், அது உடம்புல எங்கே இருந்தாலும். ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்ன்றதை நம்ம பல்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம அதை கொடுக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிஃபிட்டல் எக்ஸ்டர்னல் விண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங்கை கண்டிப்பாக வந்து வெளியேற்றும். சரிங்களா? அடுத்தது
கழுத்து இந்த ஜிபி20 அந்த ஏரியாலேருந்து இந்த தோள்பட்டை வரலையும் வந்து பார்த்திங்கன்னா பெயின் தெரியும் எக்ஸ்டர்னல் விந்து இருந்தால். ஏன்னா எக்ஸ்டர்னல் விண்டு உடம்புல சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே போய் கொஞ்சம் தங்கிட்டு தான், கொஞ்சம் நேரம் தங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மெரிடியனில் சில சர்க்குலேட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெயின் உணர்றாங்க. இந்த ஜிபி20 அந்த பிடரின்னு சொல்கிறாங்களே அங்கேருந்து கீழே இறங்கி இந்த எஸ்ஐ இந்த ட்ரிபிள் ஓமர் அந்த பேக் சைடில் ஜிபி21 அந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாலாம் வலி உணர்ந்தாங்கன்னா அது எக்ஸ்டர்னல் விண்டு தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உடனே என்ன பண்ணணும், பல்ஸில் போய் பார்க்கணும் எந்த ஆர்கனில் ஃப்ளோட்டிங் பல்ஸ் தெரியுதுன்னு பார்த்துட்டு அந்த ஆர்கனில் லியோ கனெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதோட வந்து ஒரு துணை ஒரு யுவார்சன்ஸ் பாயிண்ட் போட்டு அதுக்கப்புறம் ஃபீவருக்குன்ற சில பிளட்டை கூல் டவுன் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸை போட்டிங்கன்னா ஃபீவர் குறையும். சரி, எப்பேற்பட்ட ஃபீவராக இருந்தாலும் குறையும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லியோ கனெக்டிங் பாயிண்ட் மூலமாக இன் கழிவுகளை வெளியேற்ற முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட் இன்டர்னல் விண்டு. இன்டர்னல் விண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஸ். உடம்புல இன்டர்னல் விண்டு உருவாயிடுச்சு, இன்டர்னலாக விண்டு உருவாயிடுச்சுன்னா அங்கங்கே துடிக்கும். ரெண்டாவது இச்சிங், மூணாவது மூவிங் பெயின், நாலாவது டிசினஸ் தலை சுற்றல், வெட்டிகோ, நம்னஸ் சென்சேஷன், டிங்லிங் கூச்சு ஒரு கைகள் கால்களில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் சுகர் பேஷண்ட்டில் நம்னஸ் உணர்வாங்க, டிங்லிங் சென்சேஷன் சுருக்கு குத்து உணர்வாங்க. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் விண்டுன்னு அர்த்தம். ட்ரமர்ஸ், எபிலெப்சி, பேரலைசிஸ், திடீர்னு அன்கான்ஷியஸாக போகிறது, மூமெண்ட் திடீர்னு ஏந்து நடக்கும்போது வலி வர்றது, இதெல்லாம் வந்து இன்டர்னல் விண்டை குறிக்குது. சரிங்களா. சரி, இதை தான் வந்து ஃபேஷியா. இதுதான் ஸ்கின்னுக்கும் மசில்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஃபேஷியா. சரிங்களா. இந்த ஏரியா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு லேயருக்கும் மேலே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஃபேஷியா இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பிளட்லேருந்து சர்க்குலேட் ஆகும்போது ஏதாவது பேத்தஜன் வந்து உள்ளே பூந்துடக்கூடாதுன்ற தடுப்பு சுவர். இதுதான் என்ன பண்ணும், இந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதை கொல்ல ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு அடுத்த பேத்தஜன் ட்ரைனஸ்ன்றது யாங் இன் நேச்சர். அதுவும் பிளட்டையும் பாடி ஃப்ளூயிட்ஸையும் வந்து சேதப்படுத்தும். நல்லா பொறுத்துக்கோங்க, யாங் டைப் பேத்தஜன்ஸு இன்னும் சேதப்படுத்தும், இன் டைப் பேத்தஜன்ஸு யாங்கை சேதப்படுத்தும். இது ஒரு காமன் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இதில் வந்து இந்த ட்ரைனஸ் எதனால் வருதுன்னா ரெண்டே கண்டிஷன் தான். உடம்புல ஹீட் அதிகமாகிடுச்சு, எங்கேயோ ஒருத்தர் ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா அதனால் வர்றது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி, அதாவது உடம்புல இருக்க நீர் சக்தி பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் குறைஞ்சி போச்சுன்னா அதனால் வர்றது. சரிங்களா. இந்த ஃபுல் ஹீட் என்ன பண்ணும், பாடி ஃப்ளூயிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் மூலமாக அதை வற்ற வச்சிடும், வெத்தி அதுக்கு நீராவியாக போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் உருவாக்கும். சரிங்களா. இன் ஆர் பாடி ஃப்ளூயிட்ஸ் பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆர் ஃபார் லாங் டைம் லீட்ஸ் ட்ரைனஸ். இது லாங் டைம்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி ஆகுதுன்னா ட்ரைனஸ் ஆகும். இது பாருங்கள் எப்படி ஸ்கின்ல வெளிப்படுத்துது பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து ட்ரைனஸ் கண்டிஷன். கண்ணால் பார்க்கும்போது ஏதாவது ட்ரைனஸ் தெரியுதுன்னா அது ட்ரைனஸ் பேத்தஜன் அர்த்தம். சரிங்களா. சரி, அது எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ். எக்ஸ்டர்னல் ட்ரைனஸ், இன்டர்னல் ட்ரைனஸ். ட்ரை காஃபு, ட்ரை தோட்டு, அதாவது தொண்டை வந்து ட்ரையாக இருக்கிறது, ட்ரை நோஸு, ட்ரை மவுத்து, ட்ரை டங்கு, ட்ரைன ஐஸு. இங்கே பாருங்கள், ட்ரைனஸ் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயங்க, நீர் ஆகாரம் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீராக ஹீட் அதிகமாகிடும். ஹீட் அதிகமானால் இது நார்மல் ஐ, இது ட்ரைனஸ் ஐ. அப்போ இவங்க இந்த மாதிரி செகப்பாக இருக்கவங்களுக்கு ஹீட் அங்கே உருவாயிடுச்சு. ஹீட் உருவாயிடுச்சுன்னா ட்ரைனஸ் இருக்குன்னு அர்த்தம். ட்ரை ஐன்னு சொல்லுவாங்க. ட்ரை ஸ்கின்னு, இந்த ஸ்கின் பாருங்கள் ட்ரையாக இருக்கிறது. அப்போ ட்ரை ஹேரு, பாடி. இந்த ட்ரைனஸ்ஸு எக்ஸ்டர்னலாக வர்றது சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இச்சிங்கை க்ரியேட் பண்ணி அதெல்லாம் வெடிப்பு உண்டாக்கி விட்ருவோம். சரிங்களா. அது கண்ணில் தென்படுற மாதிரி அது வந்து ஹீட் கண்டிஷனால் வர்ற ஒரு விஷயம். சரிங்களா. அதுமாதிரி இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா மூக்குக்குள்ளே ஒரே அரிப்பாக இருக்கிறது, த்ரோட் இச்சிங்கு, உள்ளே தொண்டை அரிக்கிற மாதிரி, ஐஸ் வந்து அரிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் உடம்புல எங்கள் ஸ்கின்னு, ஹெட்டு, பாடி இதெல்லாம் வந்து அரிச்சதுன்னா இதெல்லாம் வந்து இன்டர்னல் அரிப்புன்னு ஒரு விஷயம் வரும்போது அது இன்டர்னல் நல்லா புரிஞ்சுக்கணும். வெடிப்பாக வருது ஆனால் அரிப்பு இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் ட்ரைனஸ். இன்டர்னல் ட்ரைனஸ்னால் அரிப்புன்னு ஒரு விஷயம். சரிங்களா. இது வந்து பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸை குறைஞ்சி அந்த இடத்துல ஹீட்டு உருவாகி ட்ரைனஸ் உருவாக்கிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா. இச்சிங்கிற ஒரு விஷயம் தான் ட்ரைனஸ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸு. சரி, இன்டெஃபிஷியன்சி அப்படின்னா இன்டெஃபிஷியனால் வர்ற பிரச்சனை என்னென்னா, ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன், அதில் தண்ணி ஊற்றிட்டேன். சரிங்களா. இந்த இது கப்பில் ஃபுல் கப்பு தண்ணி இருக்கும்போது நிறையா இருக்குது, அங்கே செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ குறைஞ்சி போச்சு. இந்த கப்பு தான் ஒரு ஆர்கன் வச்சுக்கோங்க. சரிங்களா.
இப்போ இதில் நீன் குறைஞ்சி போச்சு, ஒரு வெற்றிடம் உருவாயிடுச்சு. இந்த இடத்துல இது ஒரு வெற்றிடம், இந்த இடம் ஒரு வெற்றிடம். ஓகேவா? இந்த வெற்றிடம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஹீட் உண்டாக்கும். ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சீன்றது ஒரு வெப்பத்தன்மை, உடம்புல ஒரு டெம்பரேச்சர் உருவாக்கிருக்கும். எந்த இடத்துல இடத்துல அது இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல வெப்பம் இருக்கும். சரிங்களா? இந்த எம்டி ஹீட்டு உருவாகி கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் டேர்மில் போகும்போது ஒரு செல்கள்லையோ இல்லை ஒரு ஆர்கன்லேயோ எம்டி ஹீட் உருவாயிடுச்சுன்னா, லாங் டேர்மில் எம்டி ஹீட் என்ன பண்ணுன்னா ஒரு ட்ரைனஸி உண்டாக்கும். ஃபஸ்ட்டு அந்த நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஹீட்டுன்றது என்ன, ஒரு வெப்பம்ன்றது ஒரு காற்றுத்தன்மை. அப்போ அந்த இடத்துல விண்டு, அதை வந்து விண்டு ஹீட்டுன்னு சொல்லலாமா? அந்த விண்டு ஹீட் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணுமா? என்ன சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணும்? மூமெண்ட்டு, அந்த இடத்துல இந்த இடத்துல வலி திடீர்னு வந்துட்டு போகிறது, திடீர்னு அந்த இடத்துல இன்ஃப்ளமேட் ஆகிறது ஒரு இடத்துல மட்டும். சார் திடீர்னு என்னன்னு தெரியல சார், அந்த இடத்துல மட்டும் எனக்கு செவந்து போய் ஒரு மாதிரி டக்குன்னு புண்ணாயிடுச்சு சார். அப்படின்னா அது ஒரு ஆர்கன் வந்து தன்னோட இன்டிஃபிஷியன்சி ஹீட்டை வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த எம்டி ஹீட்டு கொஞ்ச நாள் வந்து ட்ரைனஸாக மாறிடும். ட்ரைனஸாக மாறி ஏதோ ஒரு உடம்புல இல்லை ஆர்கன்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வற்றி போன இடமா மாறி ஒரு ஒரு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது காமிக்க ட்ரைனஸ் சிம்டம்ஸை. இது ஒன்றாவும் நாளடைவில் இந்த இடத்துல எம்டி இடத்துல ஏதோ ஒரு ஃப்ளம்மு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து கழிவுகள் வந்து இங்கே வரும்போது இந்த வெற்று இடத்துல இருக்க இந்த ட்ரைனஸ் அண்ட் ஹீட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளம்மாக மாறிடும். ஃப்ளம்மாக மாறி அந்த இடத்துல கம்யூனிகேஷனை கட் பண்ணிவிடும் பிரெயினுக்கு. ஃப்ளம் உருவாயிடுச்சு அப்படின்னாலே, ஒரு பர்டிகுலர் இடத்த தங்குது அப்படின்னாலே அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பிரெயினுக்கு கட் ஆகிடும். ஏன்னா கம்யூனிகேஷன்ன்றது என்னது, பிளட்டில் ஹார்மோன்ஸ் கலந்துருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் எங்கெங்கெல்லாம் போய் டச் ஆகுதோ அந்த இடத்துல அந்தந்த செல்களுக்கு டச் ஆகி அந்த இடத்துல ஒரு கம்யூனிகேஷன் ரெண்டு செல்லுக்கும் அந்த ஹார்மோன் நடந்து அந்த ஹார்மோன் வந்து மறுபடியும் வந்து அங்கே இருக்க நரம்புகள்கிட்ட வந்து சொல்லிடும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லுக்கு நான் ஃபீட் பண்ணிட்டேன் உணவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். ஸோ அந்த இடத்துல அப் அண்ட் டவுன் கம்யூனிகேஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ பிரெயின் கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு இடத்துல வந்து அந்த ஹார்மோன்ஸ் இல்லை, பிளட் ஃப்ளோ இல்லை அப்படின்னா அங்கே என்ன நடந்தாலும் தெரியாது. அப்போ என்ன பண்ணும், அந்த இடத்துல என்ன பண்ணும், கம்யூனிகேஷன் கட் ஆகிடும். அப்போ செல்லு வந்து அங்கே கண்ட்ரோல் இழந்துடும். ஏன்னா செல்லு வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ப்ளஸ்ட்டு யுவான்ஸ் ஒரிஜினல் எனர்ஜி தான் அந்த ஹார்மோன்ஸு அண்ட் நரம்புகள் மூலமாக இந்த ஒரிஜினல் எனர்ஜி தான் அந்த ஸ்டெல் செல்லை கண்ட்ரோலில் வச்சுக்குது. அந்த ஸ்டெம் செல் என்ன பண்ணணும், அங்கே கீழே இருக்க செல்களை எப்படி வளரணும், எவ்வளோ பெருசு வளரணும், எத்தனை நாள் வாழணுன்றதை டிசைட் பண்ணது அந்த ஸ்டெம் செல்ஸ் தான். அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கே கம்யூனிகேஷன் கொடுக்குறது பிரெயின் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸு. சார் ஹார்மோன்ஸு பிரெயின் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக கம்யூனிகேஷன் கொடுக்குது, ப்ளஸ் ஒரிஜினல் சி வந்து அங்கே சப்போர்ட் பண்ணுது. இந்த இடத்துல ஃப்ளம்மு போய் உட்காந்து அந்த ஸ்டெம் செல்ஸே வேலை செய்ய விடாமல் பண்ணி அங்கே கம்யூனிகேஷனே கட் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணும், அங்கே செல்களை கண்ட்ரோல் இழந்துடும். அப்போ செல் அப்நார்மலாக வளர்ந்து ஒரு சிஸ்ட் கட்டி வந்து ஒரு நாளடைவில் அந்த கட்டி வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடிய தன்மை இல்லாமல் கட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 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 இடத்துல அந்த ஃப்ளம் வந்து பரவக்கூடிய தன்மையாக இருந்துச்சுன்னா பிளட்டில் கலந்து பல உறுப்புகள் போய் அங்கேயே ஃப்ளம்மை உருவாக்கி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் கட் பண்ணி கேன்சர்ன்ற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து டேம்ப்னஸ் பேத்தஜன். டேம்ப்னஸ் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், ஃப்ளம்மோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் டேம்ப்னஸ். செகண்ட் ஸ்டேஜ் தான் ஃப்ளம். ஒரு தேவையில்லாத கழிவு இல்லை பாடி ஃப்ளூயிட்ஸு பிளட்லேருந்து திக்னஸ் அதிகமாகி அதால் மூவ் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்க, பிளட்டில் இருக்க பாடி ஃப்ளூயிட்ஸு திடீர்னு திக்னஸ் அதிகமாகி ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகிடும். ஸ்டாக்னன்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாகி டிஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை மிதமான வலியை உணர்வாங்க. ஸோ அந்த டேம்ப்னஸ் எப்படி இருக்குன்னா, இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிளட்டு பாருங்கள், இங்கே ஊத்துற தன்மையில் இருக்குது, நகரத்தன்மையில் இருக்குது. இந்த டேம்ப்னஸ் பாருங்கள், இதோட நகரத்தன்மையை ரொம்ப டைம் அதிகமாகுது. அப்போ ஒரு இடத்துல தேங்கிடும், அதால் இன்னொரு இடத்துல மூவ் பண்ண முடியாது. இந்த டேம்ப்னஸ் மட்டும் என்ன பண்ணுன்னா, ஏன் ஒரு இடத்துல தங்கினா சீ வந்து அந்த அந்த டேம்ப்னஸை மூவ் பண்ண முடியாது, ஏன்னா வெயிட் அதிகம். சீயை பொறுத்தவரை வெயிட் கம்மியாக, பிளட்டு பாடி ஃப்ளூயிட்ஸும் வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறாமல் கூடாமல் குறையாமல் பார்த்துக்கிறது இந்த சீ தான். வெப்பத்தன்மையிலே வச்சுக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட்டோட வெயிட் ஏறாது, திக்னஸ் ஏற விடாது, இறங்க விடாது. சரிங்களா? சில இடத்துல சீயை தாண்டி
ஒரு டேம்ப்னஸ் உருவாயிடுச்சு, இல்லை எக்ஸ்டர்னல்லேருந்து டேம்ப்னஸ் வந்துருச்சு, உள்ளே டேம்ப்னஸ் உருவாயிடுச்சு, அது ஒரு கழிவுன்னு வச்சுங்க. சீயால் தள்ளிட்டு போக முடியாது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, ஏன்னா அது வெயிட் அதிகமாகிடுச்சு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், இந்த டேம்ப்னஸ் பேத்தஜன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன் டைப்பு. இது என்ன பண்ணும், வெப்பத்தை அங்கே அது வெப்பம் தான் தள்ள முடியாது. அப்போ என்ன பண்ணும், வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கன்சியூம் பண்ணி அது தள்ள ட்ரை பண்ணும், நவர ட்ரை பண்ணும். அப்போ யாங்கு வெப்பம்ன்றது யாங் டைப் இல்லையா, வெப்பம் வந்து யாங்கோட ஒரு கேட்டகரி. யாங் அதிகமாக கன்சியூம் பண்ணி மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ யாங் அதிகமாக கன்சியூம் பண்ணி யாங்கே டிஃபிஷியன்சி பண்ணி விட்ருவோம் அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல மட்டும். நான் எல்லா இடத்துல சொல்ல பர்டிகுலர் இடத்துல மட்டும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், யாங் டெஃபிஷியன்சியை உருவாக்கிடும். யாங் டெஃபிஷியன்சி, யாங் வந்து ஸ்ப்ளீன் வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு எந்த எந்த உறுப்பு அந்த யாங் சப்போர்ட் பண்ணுதோ அந்த 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 உறுப்பு பாதிக்கப்படும். அவ்வளோதான், இது சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இது எதனால் வருது இந்த டேம்ப்னஸ்னால், ஈரப்பதமான இடத்துல வாழ்கிறது, எப்போ பார்த்தாலும் ஈரமான துணி கட்டிக்கிறது, குளிச்சுட்டு வந்து ஈரமான துணி கட்டிட்டு 2 மணி நேரம் அலையிறது, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரமான இடத்துல உட்காந்துருக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபுட்ஸ், ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்றது, கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, கோல்டு ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது, டீ குடிக்கிறது. டீ வந்து அந்த டீன்றது ஒரு ஹீட்டான விஷயம், அந்த ஹீட்டான விஷயங்களை அவாய்ட் பண்ணுவாங்க அவங்க. ரா வெஜிடபிள்ஸு, ரா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக டேம்ப்னஸ் உருவாகும். சரிங்களா? அதுமாதிரி ஃபுட்டு சம்மந்தமாக, ஃபுட்டு அதாவது ஃபுட்டில் மில்க் இருக்கு இல்லையா, மில்க் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக மில்கை வந்து என்ன பண்ணுவாங்க, டைரி ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஒன்று ஐஸ்கிரீமு, இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸு. ஒரு நார்மல் மில்கை கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கும் அதை வந்து ஸ்வீட்ஸாக மாற்றி சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ரிஃபைன் பண்ணிடுறாங்க. பாலையை சுட வச்சு ஒரு ஷேப்புக்கு கொண்டு போகும்போது அது ரிஃபைன் ஆகிடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேம்ப்னஸ் கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டேம்ப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, கொழுப்பு அதிகமாக இருக்கும் உணவுகள் எடுத்துக்கிறது, ரிஃபைன்டு சுகர், கார்போஹைட்ரேட்ஸு, அதாவது சுத்திகரிக்கப்பட்டன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுத்திகரிக்கப்பட்டல, சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லேருந்து உடம்பு உடைக்க முடியாத ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்டி மில்க் ப்ராடக்ட்ஸு, ஹெவி மீல்ஸ் எடுக்கிறது, எக்ஸஸாக கோல்டு அண்ட் ரா ஃபுட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேம்ப்னஸ் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? சரி, பிளட்டு எதனால் என்னென்ன உருவாயிருக்கு, பிளட்டு எதெல்லாம் சேர்ந்து பிளட்டுனா, நியூட்ரிட்டிச்சி, பிளட்டு, பாடி ஃப்ளூயிட்ஸ், ஒரிஜினல் சி, இது எல்லாம் சேர்ந்து தான் பிளட்டு. சரிங்களா? இந்த டேம்ப்னஸ் எதனால் உருவாகுது, ஒன்று வெளியிலேருந்து எடுக்கிற ஃபுட்டால் உருவாகலாம், இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து நாலு கணக்கில் அது உள்ளே இருந்து ஹார்மோன்ஸை கழிவுகளாக மாறலாம். சரிங்களா? ஓகே, வெளியிலேருந்து எடுக்கப்பட்ட ஆயிலு, பேக்கரி, ரிஃபைன்டு சுகர்ஸு டேம்ப் ஃபுட்டால் உருவாக்கக்கூடியது. டேம்ப்னஸ்ன்றது ஒரு திக் ஆயிலி டைப்பு விச் cannot be moved by chi and it is a good material for body waste to remove from body. அது வந்து உடம்புக்கு நல்ல பொருள் கிடையாது, அதை உடம்புக்கு வந்து கழிவை வெளியேற்றணும், அதுதான் டேம்ப்னஸ். சரிங்களா? இந்த டேம்ப்னஸ் நாள் கணக்கில் இருந்து ஃப்ளம்மாக மாறிடும். ஃப்ளம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பாடி. ஃப்ளம் வில் நாட் கம்யூனிகேட் பிட்வீன் த லொக்கேஷன் அண்ட் த பிரெயின் அண்ட் make cell growth abnormal in particular location. It stays is called as a cancer or tumor, slowly spread to other part via blood. சரிங்களா? ஸோ டேம்ப்னஸும் இதுதான். சரிங்களா? சரி, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து சீக்கிரம் போயிடுச்சு, நல்ல தண்ணியில் அந்த பால் உள்ளே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளம் ஆகட்டும், இந்த டேம்ப்னஸ், இது வந்து திக்னஸ் அதிகம் உள்ளது, தண்ணி சீக்கிரம் ஓடுது. பிளட்டு செகண்ட் டைப்பில் இருக்குது, பிளட் இந்த டைப்பில் இருக்கும். இந்த பார்த்திங்க, திக்னஸ் அதிகமாக அதோட ஃப்ளோ தன்மை ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ டேம்ப்னஸ்லாம் இந்த கேட்டகரியில் வரும், இது டேம்ப்னஸ் இந்த கேட்டகரியில் வரும், ஃப்ளம் இந்த கேட்டகரியில் வரும், இந்த ஃப்ளம்மில் வந்து இந்த கேட்டகரியில் வரும். இது பாடி ஃப்ளூயிட்ஸு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது பிளட்டு. சரிங்களா? இது டேம்ப்னஸ்ஸு. சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த இது போவே இல்லை பாருங்க. இது தண்ணி, கொஞ்சம் ஆயிலு, இது விஸ்காசிட்டின்ற தவழும் தன்மை அதிகம் பண்ணுறாங்க ஒரு லிக்விடில். சரிங்களா? ஒரு பால் போட்ட உடனே பாருங்கள் தண்ணிக்குள்ளே டப்புன்னு உள்ளே ஓடிடுச்சு. இது வந்து ஓரளவுக்கு லேட்டாக போகுது, இது சுத்தமாக லேட்டாக போகுது. இது பாருங்கள் உள்ளே அலோவ் பண்ணல, ஏன்னா அங்கே திக்னஸ் அதிகமாகிடுச்சு அந்த லிக்விட திக்னஸ். சரிங்களா? நல்லா பாருங்கள், இது பாருங்கள், இது இறங்க விடலை,
அப்போ ஃப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நவரவே விடாது. சரிங்களா? அப்போ எப்படி சீவை மூவ் பண்ண விடும்? ஸோ அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோ பாருங்கள். இங்கே விஸ்காசிட்டி இல்லை, தவழும் தன்மை அதிகமாக இருக்குது. விஸ்காசிட்டி கம்மியாக இருந்து தவழும் தன்மை அதிகமாக இருக்கும். இந்த பிளட்டு பாருங்கள், பிளட்டு வந்து நியூட்ரிஷன்ஸ் கேரி பண்ணிட்டு போகுது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது சுத்தமாக நவர வேலை லைட்டாக தான் நவந்துருக்கு. இங்கே பாருங்கள், சுத்தமாக இது ஆரம்பிக்கலை. அப்போ விஸ்காசிட்டிங் அதிகமாக இருக்குது. தவழும் தன்மை வந்து விஸ்காசிட்டின்றது தவழும் தன்மையோட ஒரு அளவுகோல். விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குன்னா அதெல்லாம் தவழ முடியாது. விஸ்காசிட்டி கம்மியாக இருக்குன்னா ஈஸியாக தவழ முடியும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? டேம்ப்னஸ்ஸு ஸ்லோவாக பாடியில் வந்து வரும். அதோட சிம்டம்ஸும் ரொம்ப ஸ்லோவாக காமிக்கும். சரிங்களா? உடனே அக்ரிவேட் ஆகாது. சரிங்களா? ஹெவி ஸ்டிக்கி, அதாவது பிசு பிசுப்பு தன்மை, ஹெவினஸ் இன் நேச்சரு. இமிடியேட்டாக பாடியிலேருந்து அது வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அங்கே இருக்க ஃபங்க்ஷனை அது உடச்சி விட்ரும். ஃபங்க்ஷனை பண்ணவே விடாது. சரிங்களா? ரிப்பீட்டடாக அந்த சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். டேம்ப்னஸ் சார், வலி லைட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது சார், ஆனால் அந்த இடத்துல மட்டும் எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்குது, அசைஞ்சா வலிச்சிக்கிட்டே இருக்குது சார், ரொம்ப ஹெவி பெயின் கிடையாது சார், ஆனால் லைட்டாக வலிச்சிட்டே இருக்குது சார், அப்படின்றது டேம்ப்னஸ் கண்டிஷன். சரிங்களா? இது மோஸ்ட்லி என்ன பண்ணும், அங்கங்கே வீக்கத்தை உருவாக்கும். டேம்ப்னஸோட இன்னொரு சிம்டம் என்ன, வீக்கம். ஏன்னா அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ விடாது. அப்போ என்ன பண்ணும், வீங்கிக்கும், இன்ஃப்ளமேட் ஆக ட்ரை பண்ணும். ஏதோ அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன், பிளட்டு அதை கூட சண்டை போடும். அந்த இடத்துல என்ன பண்ணும், பிளட்டு வந்து கொண்டாந்து பிளேட்லெட்ஸை குவிக்கும் சண்டை போடுறதுக்கு. அப்போ என்ன பண்ணும், டிஸ்டன்ஷன்ஸ் உருவாகி இது பண்ணும். சரிங்களா? ஸ்வெல்லிங்கை உருவாக்கும். சரி, இது ஒவ்வொரு இடத்துல இருந்தால் என்ன பிரச்சனை, ஹெட்டில் டேம்ப்னஸ் இருக்குன்னா தலையை பாரமாக இருக்கிறது, தலை முசுன்னு அரிக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறது, ஃப்ரண்ட்டில் மந்தமான தலைவலி, அப்புறம் இயரில் இருந்துன்னா கண் வீங்கி போகிறது, கண்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சீழ் வடிகிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல்லன் மவுத், வீங்கின உதடு, இல்லை கம்ஸ் வீங்கிடுச்சு, பல் ஈறுகள் வீங்கிறது, இல்லை மவுத்தில் உதடில் வந்து அல்சர் வர்றது, டேம்ப் ஹீட், ஏன்னா டேம்ப் கூட ஹீட் ஆகும்போது அல்சர் வரும் உதடுகளில். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காதில் வந்து வேக்ஸ் ப்ரொடக்ஷன், சீழ் வடிகிறது காதில், நாசில் வந்து மூக்கடைப்பு, ஆயிலி ஸ்வெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டு சில பேர் வீர வரும், அப்படியே குழன்னு ஆயில் மாரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் கொப்பளம், குட்டி குட்டி கொப்பளம் ஒரு வெசல்ஸ், பால்பிலேட்ஸு, ஊசிங் அவுட் ஃப்ரம் த ஸ்கின், ஊசிங்னா சீழ் வடிகிறது. அப்புறம் வந்து போன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டில் வந்து வீங்கிக்கும், வலியும் இருக்கும், வீங்கிக்கும் இருக்கும். சிவியர் பெயின் இருக்குது, மைல்டு பெயின் இருக்கும். சேனல்ஸில் வந்து டேம்ப்னஸ் உட்காந்துருச்சு அப்படின்னா கனெக்டிங் சேனலில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்னஸ், ஏன்னா கனெக்டிங் சேனல்ஸ்னாலே பிளட்டு ஃப்ளோ, பிளட்டு வந்து சம்மந்தப்பட்டது கனெக்டிங் சேனல்ஸு. அப்போ அந்த இடத்துல வந்துச்சுன்னா என்ன பண்ணும், டேம்ப்னஸ் அந்த இடத்துல உட்காந்துட்டு பிளட் ஃப்ளோ விடாது, அப்போ நம்னஸ் கிரியேட் ஆகும். ஒரு இடத்துல பிளட்டு ஃப்ளோ இல்லைன்னு மூளை உணர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்னஸ்ன்ற ஒரு சென்சேஷனை கொடுக்கும். சரிங்களா? அடுத்து ஸ்டொமக்கில் வந்து எபிகாஸ்டியம் வந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வயிறு, ஸ்டொமக் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும், என்ன சொல்கிறது, ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்னஸ் டிஸ்டென்ஷனாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பூர் அப்டேட், ஸ்பெயினில் போய் டேம்னஸ் உட்காந்துன்னா பசிக்காது, இல்லை டைமுக்கு கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க, திடீர்னு பசிக்கலன்னுவாங்க, திடீர்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கால்பிளேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போகாண்ட்ரியம் ரீஜனில் ஃபுல்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. லிவர்லேயும் வந்து ஃபுல்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. டிஃபிகல்ட்டி அண்ட் க்ளவுடி யூரினேஷன், அதாவது யூரின் வந்து சீக்வன்ஸாக போகாது, கண்டினியூஸ் போகாது, விட்டு சொட்டாக போகும். சில டைமில் வந்து யூரினே கண்டினியூ வராது, அப்படியே கொஞ்ச நேரம் யூரின் போகும், கொஞ்ச நேரம் நிற்கும். அந்த மாதிரி யூரினில் வந்து பார்த்திங்கன்னா யூரின் போன இடத்துல அப்படி நுரையாக வர்றது. சரிங்களா? கிட்னி வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து அதே ப்ராப்ளம் தான், யூரினரி பிளாடரும் அண்ட் கிட்னிக்கும் அதே ப்ராப்ளம் தான். டேம்ப்னஸ் வந்து கிட்னியில் டேம்ப்னஸ் ஆகிடுச்சுன்னா கிட்னிலேருந்து எனர்ஜி வந்து யூரினரி பிளாடருக்கு போகாது, சொந்த ஊர் போகாது. அந்த யூரினரி பிளாடர் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெரிடியன்ஸ் பின்னாடி பேக்கில் இருக்கும், அப்போ வந்து பேக் பெயின் வரும். ஸோ யூபியில் வந்து ப்ராப்பரான எனர்ஜி சர்க்குலேஷன் இருக்காது. யூட்ரஸ் எக்ஸசிவ் வெஜினல் டிஸ்சார்ஜ், இன்ஃபிளட்டிலிட்டி, ஹெவினஸ் ஆஃப் லோவர் ஆப்டமினில் ப்ராப்ளம் தெரியும், ஹெவினஸாக இருக்கும். லூஸ் டூல்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டேம்ப்னஸ் இருக்கும்போது லூஸாக டூல்ஸ் போகும், அப்டாமினல் ஃபுல்னஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னையோட இந்த கிளாஸ் இன்றைக்கி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 பேட்டர்ன்ஸை அடுத்த நாள் பார்க்கலாம். தேங்க்யூ.